இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ இந்த செழியன் ஜெனி விவகாரத்தை வச்சு தான் கதை இன்னமும் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதில் மட்டும் இல்லாமல் பாக்கியாவுடைய பிஸ்னஸ் ஏன் அடி வாங்குதுங்கிறத பாக்கியாவே ஒரு ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், என்ன காரணமாக இருக்கும்ட்டு. ஸோ அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ சண்டைகளும் சச்சரவுகளும் இப்போ இந்த மாலினிக்கும் செடியனுக்கும் இல்லை டேரெக்டாகவே நடக்க ஆரம்பிச்சாச்சு. இவர் டேரெக்டாகவே எல்லா கேள்வியும் பட்டுன்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் முதல் உன்னை பார்க்கும்பொழுது உனக்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்க போன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. சொல்லாம நடிச்சான். நீ தான் ஃப்ராடு மாதிரி அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், அது இதுன்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஏமாத்தினேன். நான் தப்பு பண்ணலவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. நான் தப்பு பண்ணதில் பெரிய தப்பு என்னன்னா, நீ இப்படி பேசிட்டு இருக்க, அப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறத ஜெனிகிட்ட சொல்லாம விட்டது. எங்கள் அம்மா திருப்பி சொன்னும் போது அதை ஜெனிகிட்ட சொல்லாமல் இருந்தது தான். ஆனால் நீ குறுக்க என் வாழ்க்கைகளை தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தேன்னா அவனை கொலை செய்யவும் தயங்க மாட்டேன். எனக்கு என் ஜெனியும் என் பிள்ளையும் முக்கியம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு கொந்தளிச்சுட்டு இருக்காரு. இதை வாசல்லேருந்து பார்த்துட்டு இருந்த எழில் அது ஒரு வீடியோவாச்சும் எடுத்து கொண்டு போய் காமிச்சிருந்துருக்கலாம். பாருங்க, இதாங்க உண்மை, இந்த பொண்ணு நிறைய பொய்யும் சொல்லியிருக்கேன், இவன் தப்பான நான் தப்புக்காக வருத்தப்படுறான், ரிப்பன் பண்ணுறான், ஆனால் இவங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் சொல்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி அடுத்த கட்டமாக நேராக கிளம்பி இவரே போய் அடுத்த விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. செடியன் ஜெனிகிட்ட பேசலாமா அப்படின்னு முடிவில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ எழில் கூப்பிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த வீட்டுக்கெலாம் அடிக்கடி வராத நீ, ஏன்னா நீ வந்த இப்போ இந்த சமயத்துலாம் ஜெனியோட அப்பாவோட கிராஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டக்குனு தப்பாக நினச்சிருப்பார், நீங்கள் போய் பழகிட்டு இருக்கான்னு நினைப்பார். தேவையெல்லாம் பிரச்சனையாகிடும். எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செய், உனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு இருக்காரு. இதில் அம்மா சொன்னதை நான் கேட்டு நான் முன்னாடியே ஜெனிகிட்ட சொல்லியிருந்தேன், என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருந்திருக்காரான்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நேராக என்ன பண்ணுறாரு எழில் அப்படின்னா, இதை நேராக போய் பாக்கியா கிட்டக்க ரெஸ்டாரண்ட்லேயே வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பழக்கடைக்கெலாம் நானே போய் பழத்தை வாங்கிட்டு நல்ல ஜூஸாக தரமாக போகணுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போயிடுறாரு. போயிட்டு இப்படி நடந்துச்சு, அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஏமாத்திருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்குமே தெரியும், அவன் நிறைய ஏமாத்திருக்கா. அந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்பேன், திடீர்னு அழுவா, இவன் வந்தே தீரணும்னு மிரட்டுவா, எல்லாத்தையும் பண்ணியிருக்கா, அவள் சரியில்லை, அவள் இவன் நல்லா ஏமாற்றிட்டு இவன் வாழ்க்கையை அழிச்சு விட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நடந்ததுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இவங்க கிளம்பி சரி இப்போ பாக்கியா அடுத்த கட்டமாக இதை பற்றி நம்ம போய் யார்கிட்ட பேசலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சு மரியம் கிட்ட, ஜெனியோடைய அம்மா கிட்ட போய் பேச போகிறாங்க. அவங்களோட காலேஜ்லேயே போயிட்டு அடித்தது தப்பு தானே அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாம் அடித்தது தப்பு தான், அவர் கோபத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யோசிச்சு பாருங்கள், செடியன் பண்ண தப்பை உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான், அவன் சரியாயிட்டான். இதில் வேறு அந்த மாலினி நிறைய பொய் சொல்லியிருக்கா. இதில் ரெண்டு சைட்லையும் நம்ம ரொம்ப ஈகோ எடுத்துக்கிறதுனால அவங்களும் இவர் ஜோசஃபும் ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்கிறாரு. இங்கே எங்கள் வீட்லேயும் புரோக்கரை கூப்பிட்டு வச்சு இவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் மனசுல அது விருப்பமே கிடையாது. தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை பிடிக்காத ஒரு இடத்துல தள்ளி விட வேணாம். கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கொடுத்தோம், நம்ம எல்லாரும் உட்காந்து பேசினாலே இது சரி பண்ண முடியும்னு சொல்ல, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்தார், இவ்வளோ கோவமாக அவர் இருந்து நான் பார்த்ததே கிடையாது, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னா அவங்க போயிடுறாங்க மரியம். இப்போ அந்த சோகத்தோடய பாக்கி அங்கே போனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கே செல்வி என்ன பண்ணுறாங்க, வாசலில் நின்று எல்லாம் வாங்கினேன் ஒவ்வொருத்தங்களே கையை நீட்டி கூப்பிட்டுருக்காங்க. ஏன் இப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளே வரலையேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாத அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி கூப்பிட்டுக்கலாம், அவங்கள கூப்பிட்டு ரீல்ஸ்லாம் போட வச்சோம், ஷார்ட்ஸ் போட வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வேறு லெவல்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கெலாம் நிறைய காசு ஆகும், அதுவும் வேணாங்கிறாங்க இவங்க. வேறு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் இங்கே நிப்பாட்டலான்னு யோசிச்சுட்டு அப்புறம் வேறு கடைக்கு போகலான்னு போயிட்டாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, பக்கத்தெல்லாம் கார நிப்பாட்டி பார்க்கிங் இடமே இல்லை, அது தள்ளி போன இடத்துல பார்த்தா நோ பார்க்கிங் ஒரு போர்டு இருக்குது. அப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சி நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சா ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத மட்டும் நம்ம யோசிப்போம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அதுதான் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு இப்போ பாக்கியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இனியா வேறு பார்க்க காலேஜுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றியான்னு பார்க்க வந்தேன்னு சும்மா வம்புழுத்துட்டு அம்மாவும் பொண்ணு கொஞ்சம் குவாலிட்டி டைம் நம்ம ரெண்டு பேர் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க கூட டைமே இருக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இது எதுக்காக வைக்கிறாங்க, இதில் என்ன காட்சிகள் வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் ஓவராலாக இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ இந்த செழியன் ஜெனி விவகாரத்தை வச்சு தான் கதை இன்னமும் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதில் மட்டும் இல்லாமல் பாக்கியாவுடைய பிஸ்னஸ் ஏன் அடி வாங்குதுங்கிறத பாக்கியாவே ஒரு